எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கிளம்பாம? தோ இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். அப்பா வேலை 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 வேலையே செஞ்சுட்டு இருங்க. இப்பதாம்மா போறது. அங்க மட்டும் டைம் ஆச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்துட்டோம், நீ போ. ஏமா காலையில எந்திரிச்சு நாங்களும் வேலை செஞ்சுட்டு தானமா இருந்தோம். நாங்களே முடிச்சிட்டோம். நீங்க என்னமா பண்றீங்க? கொஞ்சம் அவ்வளவுதான், இது மட்டும் தான் விளக்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் எல்லாரும் சாப்பிடணும்ல, சமைச்சு கொடுக்குறோம், சாப்பிட்டு போயிருங்க எல்லாம். அம்மா அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போகாம அமெரிக்கா டைரக்டா அனுப்பிச்சிட்டுருவோமா? அவங்க அமெரிக்கா போகும்போது தான் நம்ம கல்யாணத்துக்கு போவோம் போலமா. இதோ கிளம்பிட்டோம், பையனுக்கு ஊறுகாய் இதெல்லாம் கட்டி கொடுக்கணும்ல, அதான் கட்டி குடிச்சிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்லயே பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்கம்மா, பரவாயில்லையா? அதெல்லாம் தூக்கி வீச மாட்டாங்க. என்னமோ பண்ணுங்க, நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்க போய் கிளம்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஆனாலும் இந்த அம்மாக்கள் எப்போதும் இப்படிதான் புரிஞ்சிச்சுப்பா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. எப்போதும் நீங்க கிளம்ப லேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அங்க கிளம்ப லேட் ஆயிருச்சு. என்னமா கத்துறீங்க பாத்தீங்களா? அம்மா அப்ப நீங்க கத்தும் போது மித்த நாள்ல வேறமா, இன்னைக்கு கல்யாண நாள்மா. இதுல மாப்பிள்ளை பொண்ணு எங்கேயும் வெளியில போயிட்டு தான் வராங்களா கல்யாணத்துக்கு? நம்ம போறதை விட அவங்க கரெக்டா வந்தா சரி. இன்னும் 2 மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்க. நீங்க கிளம்புங்க சீக்கிரம். கிளம்பிட்டோம். இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஒரு நாள் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்னமா கத்துறாங்க? அதான் பாருங்களேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேணாமா? அவங்கள நம்ம கத்தும் போது அதனாலதான் வந்து கத்துறாங்க. அதான் ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க போல. பாருங்களேன், அவனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு இப்ப பாருங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ற மாதிரி வந்துருச்சு. எல்லாம் நேரம் என்ன பண்றது, விடுங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா போதும். அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும், நீங்க கவலைப்படாதீங்க. இங்கே 2 பேரும் சண்டை போடுறாங்க, அங்க போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி சொல்லுங்க. என் மகளை என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்கேயே சமைக்க மாட்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டா, அங்க போய் என்ன பண்ண போறானோ. ஒரு நாள் கடந்து போறதுக்குள்ளேயே போர்தான். ஐயோ விடுங்க, உங்க பொண்ணு ஏன் வேலை செஞ்சுட்டு, என் பையன் இருக்கான், அவன் வேலை செய்வான். ஆமாம்மா, நான் இழிச்ச வை, நான் அதனால ஆதிராவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களே வேலை செய்யாதப்பா, அவ வேலை செய்வா. ஏன் இவனுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன குறைஞ்சு போயிருவானா? ஏமா ஆதிரா வேலை செஞ்சா குறைஞ்சு போயிருவாளா? என்னடா சின்ன குழந்தைங்க போட்டி போடுற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்கா அவ கூட. ஓ அப்ப நான் தான் போட்டி போடுறேன், அவ போட்டி போடுறது இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தா என்னடா? ஓ அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருந்துக்கிறமா? நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்க, அவளை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போகணுமா? சரிடா, கூட்டிட்டு போயிட்டு வாடா. இதுல எதுக்கு டென்ஷன்? நானே இன்னைக்கு போகணும்னு இருக்கேன். இன்னைக்கு தான் எல்லா வேலையும் செய்வீங்க நீங்க. சரி நீ இருப்ப, ஆதிய கூட்டிட்டு போக சொல்ற. அவ எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் தான். இல்ல நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். வந்தா டார்ச்சர் பண்ணுவா. ஆதினா அமைதியா இருந்துக்குவா. ஐயோ நீங்க வேற லேட் ஆயிட்டானா போச்சுத்த. நீங்க வேற அமைதியா இருங்க, கல்யாணம் பண்ணிக்க தானே போறாங்க, போயிட்டு வரட்டும் விடுங்க. ஏதோ அவ கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காளா, கூட்டிட்டு போட்டு வரட்டும் விடுங்க. சரிப்பா, கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆமா நீங்களா போயிருங்க, நாங்க வந்துருவாங்க கரெக்ட் டைமுக்கு. பேக்கப் எல்லாம் பண்ணிட்டே தானடா? அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேமா. ஆதிரா தான் என்ன பண்ணான்னு தெரியல. அத நேத்தே அவ பண்ணிட்டா. ஓ சரி அத்த. சரி நாங்க வெளியில போயிட்டு வரோம், நீங்க கரெக்டா அங்க வந்துருங்க. சரிடா. என்ன இப்படியே துரத்தி விடுறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்கடி. அம்மா கிட்ட பேச மாட்டீங்க, அம்மா கிட்ட நீங்களா பேசல பத்தியா? இவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுடி, நாங்க ஜாலியா இருக்கோம். கல்யாணம் எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன். நான் வருத்தமா இருக்கேன் தெரியுமா? அங்க போய் நான் தனியா இருக்கணும். உங்களால விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? பழகி கூடி 1 இயர் தானே, எப்போதுமே நம்ம ஒன்னா இருப்போம்னு நினைக்க கூடாதுலடி. நீங்களும் சொல்லுவீங்கடி, நீங்க எல்லாம் இங்க தானே ஒன்னா இருக்க போறீங்க, நான் தானே தனியா இருக்க போறேன். இப்ப நாங்களுமே தனித்தனியா போலாம், ஏதாவது வேலை வந்துச்சுன்னா. அது வரைக்கும் நீங்க எல்லாம் ஒன்னா தானே இருப்பீங்க. பாரு இன்னைக்கே போறேன். அப்பா கொஞ்சமாச்சு சரி, இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம். இருக்கிற நிலைமையில இல்ல தெரியுமா? எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அம்மா பண்ணது தப்புதான், ஆனா ஸ்ரீயன பாவுல அவங்களுக்கும் கரியர் இருக்குல்லடி. அவங்க கரியருக்கு நான் பலிக்காடன்னு அப்படின்னு ஓவரா ஆடாதா? அங்க போனாலும் நீ ஜாலியா தான் இருப்ப. ஜாலியா தான் இருப்ப, ஆனா உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவல. உங்களால விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? எதுவா இருந்தாலும் பழகிக்கணும். 1 இயர் தானே, இப்படின்றதுக்குள்ள போயிரும். அப்புறம் என்ன? இப்படின்றதுக்குள்ள போயிரும். ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்படுறதுக்குள்ள ஸ்ரீயனை விட மாட்டாங்க. ஓவர் சீன் படாத. நீ வந்ததுல இருந்து அண்ணனுக்கே சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் கொஞ்சமாச்சு. உங்க அண்ணன் நல்லா பாத்து கிழிக்கிறதா பார்த்த, நீ இங்கேயே சண்டை கட்டிட்டு இருக்கான். யாரு அண்ணன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ அமைதியா இருக்கு. நல்லா கை சூப்பர் குழந்தை தெரியுமா? ஐயோ அப்படியே கை சூப்பர் குழந்தை ஏதாவது தூக்கி அடிச்சிட வேண்டி. அவங்க சண்டை போடுறாங்க, நீ ஈக்குவலா சண்டை போடுறதும் இல்லாம ஓவர் சீன் போடுறியோ. அந்த இடத்துல முக்காவாசி சண்டையே உன்னாலதான் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்களா? உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ வாய மூடிட்டு இருந்தாலே சண்டை வராதுடி. நீ வாய திறந்தன்னு ஏன் சண்டை தான் வரும். உங்களுக்கெல்லாம் கொல்லப்படி. உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுனால வருத்தமா இருக்கேன். நான் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஏண்டி என் மூஞ்சி பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்கு. சரி நீ சொல்லு, நாங்க சிரிச்சுட்டா இருக்கோம் இல்ல? அப்புறம் என்ன, எங்களுக்கும் வருத்தம் இருக்குதா நீ போறேன்னு சொல்லிட்டு. யாராலும் இதெல்லாம் ஓவர். எப்படி பாப்பாவை பார்க்காமலே நான் மட்டும் போறேன் பத்தியா? ஏமல அது ஒரு கஷ்டம் உனக்கு. நாங்க வேணா பாப்பாவை போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பிச்சுடுறோம், வீடியோ கால் பண்ண. இருந்தாலும் நான் கையில தூக்குற மாதிரி வருமா? 1 இயர் என்னால தூக்க முடியாது. எப்பயாச்சும் ஒரு நாள் இங்க வருவீங்களா, அப்ப பாத்துக்கலாம். அதுக்குன்னு வருத்தப்பட்டு வாழ்க்கை விட முடியுமா? ஸ்ரீயனாவும் பாவம் இல்ல. அடடடா எல்லாம் கொஞ்சம் வாய முடுங்க. ஸ்ரீயண்ணா என்னோட கரியர் பாக்குறீங்களா யாராவது? என்னோட கரியர் தானே, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அதானே? ஓய் நல்லா வேலைக்கு போறேன் தெரியும்ல. உனக்கு யாரு அதுக்குள்ள அங்க வேலை வாங்கி கொடுத்தது? உங்களோட வருங்கால புருஷன்
புருஷன் தான் வாங்கி கொடுத்தது போதுமா? ஓ ஆதி தான் வாங்கி கொடுத்தாங்களா? ஆதியே தான். அங்க போய் ஆபீஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு கால் பண்ணு சரியா? நீ தனியா போற என்ன பண்ணுவ? யார் சொன்னது தனியா போறணும்? உங்க அண்ணனை கொடுமைப்படுத்ததா போற. என்ன சொல்ற? உங்க அண்ணன் வேலை செய்யற அதே ஆபீஸ்ல தான் நானும் வேலை செய்ய போறேன். வீட்லயும் தொல்லை தாங்க முடியாது, அங்க வரையாடி. ஐயோ ரொம்ப பண்ணாதீங்க. உங்க அண்ணன் பெரிய இது, அதனால நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், உங்க அண்ணன் இது பண்ணிட்டு இருக்கான். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிரு, என்கிட்ட ஏதாவது வம்பளுக்கா கண்டிப்பா வம்பளுக்க ஆரம்பிச்சிருவேன். அது உன்னை பார்த்து சொன்னா கரெக்டா இருக்கும்டி. உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டி. எப்படி சின்ன வயசுல இருந்து நான் போயே ஆகணுமா? போயே தான் ஆகணும். ஒருத்தவங்களுக்காக போறதுல தப்பு இல்லல்ல. இங்க இருக்கிறத விட அங்க போய் புதுசா ஏதாவது பழகிக்கலாம் போ. அடுத்த ஒரு இதுலயே இருங்கடி. ஐ மிஸ் யூ டி. நாங்களுமே உன்னை மிஸ் பண்ணுவோம்டி. அங்க போனா பார்த்து பத்திரமா இருந்துக்கோடி. சமைக்கலாம் கத்துக்கோ, நல்லா பத்திரமா இரு. ஏன் உங்க அண்ணன் சமைச்சு போட மாட்டாங்களோ? அதுக்கு முதல்ல எங்க அண்ணனுக்கு சமைக்க தெரியணும்டி. அப்ப கிழிஞ்சிச்சுடி ரெண்டு பேத்தோட வாழ்க்கையும். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். எங்க அண்ணனை கொன்றாதமா ஒழுங்கா சமைச்சு போடு. உன் ஃப்ரெண்ட் அங்க போற, உங்க அண்ணன் தான் ரொம்ப முக்கியமா. நீ எப்படி வாயடிச்சே ஜெயிச்சிருவ? எங்க அண்ணன் ஜெயிக்க முடியுமா? பாவுண்டி எங்க அண்ணன். வாயில கை வச்சா கூட சூப்பர் தெரியாது போல, அதனால பாவுண்டி உங்க அண்ணன். அங்க போன உடனே போன் அடி, அப்புறம் ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் போன் அடி. உங்களுக்கு போன் அடிக்காம வேற எங்கடி போன் அடிக்க போற? பாத்து பத்திரமா இருடி. ஓகேடி. அங்க போனோனே மாறிடாத. அங்க போனோனே நான் மாற மாட்டேன், நீங்க என்ன மறந்துடாதீங்க. ஆமா, மறக்கிறதுக்கு இவ பெரிய இது. எப்படி எங்க ஃப்ரெண்ட நாங்க மறப்போம்? அதானே எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க எப்படி மறப்போம்? இந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன மறந்துட்டீங்களா? ஆமா பெரிய இது, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் நாங்க மறக்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை வரும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்பு மனமோ நந்தவனமே. பாசப்போராட்டம் முடிஞ்சிருச்சா? கிளம்பலாமா? நான் கிளம்பிட்டீங்களோ? ஆமாண்டா, டைம் ஆயிடுச்சு, அங்க வரணும்ல. எல்லாத்தையும் மைக்க வச்சிருக்கீங்க போல. எல்லாம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னவங்க கிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்டா அப்புறம்டா உங்க ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லனா. அவ உங்களை தொலைக்காம இருந்தா அது போதும் எங்களுக்கு. இதுங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்னைய இப்படி மாட்டி கொடுத்துட்டு இருக்கு பாரு. டேய் வாடா போலாம், சும்மா இங்க நின்னு கதை அடிச்சிட்டு இருப்ப. மரியாதை குடுறி கொஞ்சமாச்சு. போதும் போதும் இந்த மரியாதை உங்களுக்கு. ஒண்ணு ஸ்ரீன் கூப்பிடு, இல்லாட்டினா வேற ஏதாவது கூப்பிடு. மரியாதைனே தெரியல. எப்படி கூப்பிட்டா என்ன? அந்த மரியாதை எல்லாம் போதும், கம்முனு இரு. வரப்போறியா இல்லையா? போ. வாமா, அதை நான் கேட்கணும். இங்க வந்து சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? அது அப்படியே உன் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்து சொல்லு. அப்படியே அது உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. எங்களை ஆள விடுங்கப்பா, நீங்க என்னமோ பண்ணுங்க. நாங்க கிளம்பணும்பா, நீங்க என்னமோ பண்ணுங்க. ஏமா, உன் ஃப்ரெண்டு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த டைம்ல ஷாப்பிங் முக்கியமா தேவையா? ஆமா, இங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக வேணாமா? பாருமா, இந்த நேரத்துல முக்கியமா தேவையா? கல்யாணம் நடக்க போது இன்னும் 2 ஹார்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஆமா, ட்ரெஸ் சேஞ்ச் எங்க போய் பண்ண போறீங்க? அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்துருவோம்டா. ஓ அப்படியேண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. பார்த்து பத்திரமா பைக் ஓட்டிட்டு வாங்கண்ணா. அப்படி சொல்லி எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுற போறாங்க. எங்க அண்ணனும் அப்படி பண்ண மாட்டாங்க. நீ தள்ளி விட வந்து சரி. சும்மா பேசினதுல போதும், கிளம்பு. போங்க வரேன். நீங்க பேசிட்டு வாங்கப்பா, நாங்க போறோம். உங்க கூட இருந்தா எங்களுக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல. இது எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே தெரியுது. ஆமா, முழு பைத்தியம் மாதிரி தெரியுது. உன்னை நான் கொல்ல போற, ஓடிடு. பை பை பை. போலாமா சண்டைக்காரி? போலாம் போல, ஓவரா பண்ணாதீங்க. என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீ. ஐயோடா, வாயாடிக்கு பயம்லாம் இருக்கோ? ஓவரா பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏன் நான் கடத்திட்டு போயிட்டு டார்ச்சர் பண்றேன்னு அர்த்தமா? அடுத்து பார்த்துக்க அர்த்தம் என்னன்னே தெரியாம பேசாத. என்னாச்சு? என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா பயமா இருக்கு. என்னன்னே தெரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்ல, அதுல பயமா இருக்கு எனக்கு. பேக்கணும் ஏதாவது கண்டியா? உன்னை நான் அடிக்க போறேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உண்மையாலுமே. நீ சீரியஸா பேசுறேன்னு ஹாஸ்பிட்டல்லயே போய் அட்மிட் ஆக முடியும். ஸ்ரீ விளையாடாத ஸ்ரீ. சரி, என்னாச்சு? என் கூட வரதுக்கு பயமா இருக்கா? நீ வேணா இங்க இருக்கியா? அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வரனால கொஞ்சம் பயமா இருக்கு. பத்தியா பத்தியா கல்யாணம் பண்ண அன்னைக்கே நீங்க விட்டுட்டு போலாம் நினைப்புல இருக்க. உன்னெல்லாம் நம்பி நாங்க வரேன் பத்தியா. ஓவரா பண்ணாது சரியா? என்ன கடைசி வரைக்கும் விட்டுற மாட்டேன்ல ஸ்ரீ. உன்னை எப்போதும் விட மாட்டேன்டா. உண்மையாலுமே விட்டுற மாட்டேன்ல, எனக்கு பயமா இருக்கு. ஐயே, பயப்படாத, உன்னை எங்கேயும் விட மாட்டேன். பிடிச்ச கையை என்னைக்கும் விட மாட்டேன். உன்னை நம்புற, என்ன விட்டுறாத. என்னமோ பாலக்குழியில போய் தள்ளுற மாதிரி பேசுற. நீ தள்ளுனாலும் தள்ளுவே. ஓ மேடம், அந்த நினைப்பெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு நாள் தள்ளி விடுறேன் இல்லையா? தள்ளுற வரைக்கும் என் கை பூசப்பட்டு இருக்கும்னு நினைச்சியோ? நீ ஊருக்கு போனா ஒரு விஷயத்துக்கு ஷாக் ஆகுவ தெரியுமா? என்ன விஷயம் மேடம் பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க வேலை வாங்கிட்டு தெரியுமா? அன்னைக்கு சவால் விட்ட மாதிரி என் ஆபீஸ்ல எதுவும் வாங்கலையே. அதெல்லாம் இல்ல, உன் ஆபீஸ்ல எல்லாம் வேலை வாங்க முடியுமா? நான் இப்பவும் சொல்றேன், அங்க போய் நான் ஏதாவது டார்ச்சர் பண்ணேன்னு வையேன், அப்படியே கிளம்பி வந்துருவேன். பக்கத்துல தானே இருக்கும், உடனே கிளம்பி வரதுக்கு. அச்சச்சோ, ஆமால. உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகேதா. நீயும் ஒரு நல்ல பையனா, கொடுமைலாம் படுத்த மாட்டேன். இருந்தாலும் சொல்லி வச்சுக்கிறேன். ஓவரா பண்ணாத சரியா? நீ என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. இவங்களெல்லாம் விட்டுட்டு வரியா? அங்க தனியா ஃபீல் பண்ண மாட்டேதானே? ஏண்டா, ஒரு கல்யாணம் பண்ண போனா நீ ஃபீல் பண்ண விட்டுருவியா? நீ இருக்க வரைக்கும் என்ன ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது உனக்கு கொடுமையால? நீ ஃபீல் பண்றது கூட கல்யாணம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்றல நீ ஃபீல் பண்ணாம நீ தான் பாத்துக்கணும். சரி, பாத்துட்டா வேலை முடிஞ்சு. அங்க போய் மட்டும் என்ன ஃபீல் பண்ண வச்சு அழுக வச்சு ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான் நீ. ஆனாலும் கௌஷியோட குழந்தைய பார்க்காம போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? கவலையே படாத. 2 மந்த் 3 மந்த் கழிச்சு இங்க வந்து பாத்துட்டு போவோம். கண்டிப்பா.
இன்னும் 1 மந்த் கழிச்சு தானே அவளுக்கு குழந்தை பிறக்கும், அதனால கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா கூட்டிட்டு வந்து காட்டணும், இதுல விளையாட கூடாது. விளையாடுறதுக்கு நான் சின்ன குழந்தை தானே, உனக்காக கண்டிப்பா செய்யறேன். செய்யணும்ப்பா, அப்புறம் மாத்திர கூடாது பேச்சலாம். அம்மா தாயே பேச்சை எதுவும் மாற மாட்டேன். அங்க கூட்டிட்டு போய் என்ன நல்லபடியா வச்சுக்கணும், ஓகேவா? நல்லபடியா வச்சுக்கிறமா விடு. ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பேன். கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்திய